நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோயால் நீங்கள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. அது என்ன நோய் அப்படின்னா நீலநாக்கு நோய். இதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு காய்ச்சல் அதிகமாக இருக்கும், அதேமாதிரி சளி இருக்கும், தும்மல் இருக்கும், இருமல் இருக்கும், சுவாசிப்பதில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சிரமம் இருக்கும். சளி ரொம்ப கெட்டியாகி மூச்சு திணறலாம் ஏற்படும். இப்படி ஏற்பட்டுச்சுன்னா நாக்கு வந்துட்டு நீல நிறமாக வந்துட்டு மாறும். இதுதான் வந்துட்டு நீலநாக்கு நோய் அப்படிங்கிறது. தீவனம் உட்கொள்ளாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்துட்டு இறந்துடும். இதுதான் வந்து இதற்கான அறிகுறிகள். இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறையை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. போரிங் பவுடர் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் கலந்து புண்ணுக்கு வந்துட்டு தினமும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போட வேண்டும். ரெண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு மருந்துகள் வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது குளுக்கோஸ் வந்துட்டு ஏற்றணும். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி மென்மையான தீவனங்கள் வந்துட்டு நீங்கள் உட்கொள்றதுக்காக கொடுக்கணும் மாடுகளுக்கு. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நீங்கள் வந்துட்டு மீண்டு வந்துடலாம். ஓகேங்களா? நீலநாக்கு நோய்க்கான அறிகுறிகள் இது. அதுக்கான சிகிச்சை முறைகளை வந்துட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.